நாம தான் நம்மளை அடித்துக்கொண்டோம், நாம தான் நம்மளை கீறிக்கொண்டோம், நாம தான் நம்மளை பீறிக்கொண்டோம். ஆனா சொல்றதெல்லாம் யார் மேலங்க? கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு, கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க, நம்ம கர்த்தரத்துக்கு திரும்பவும் வாருங்க என்று சொல்லி அவங்க இருக்கிறாங்க. அப்ப சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவமோ வேதனையோ பாடுகளோ தொல்லைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், அது தேவனால வருவது கிடையாது. ஏன்னா இது எதுவுமே ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இல்லாத காரியங்கள். கஷ்டம் துன்பம் வியாதி வறுமை வேதனை அடி அவமானம் நிந்த இது எதுவுமே பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானது கிடையாது. இது இருளின் ராஜ்யத்திற்கு சொந்தமானது. அப்ப இருளின் ராஜ்யத்துக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் மூலியமா உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளி கொண்டு போய் ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள தள்ளி வச்சிடறான். தள்ளி வச்சுட்டு உங்களுடைய இயலாமை என்னுடைய இயலாமையை பயன்படுத்தி நமக்கு அந்த வேதனைகளை துன்பங்களை நெருக்கங்களை கொண்டு வந்துடுறான். நாம தான் நம்மளை அடித்துக்கொண்டோம், நாம தான் நம்மளை கீறிக்கொண்டோம், நாம தான் நம்மளை பீறிக்கொண்டோம். ஆனா சொல்றதெல்லாம் யார் மேலங்க? கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு, கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க, நம்ம கர்த்தரத்துக்கு திரும்பவும் வாருங்க என்று சொல்லி அவங்க திரும்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க திரும்புவதற்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சிறை என்னன்னு சொன்னா, பாபிலோன்ல இருந்தது கிடையாது சிறை. அந்த சிறை அவருடைய இருதயத்தில் இருந்தது. பாவம் என்கின்ற ரீதியில அங்க இருந்தது. அந்த 10வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு வசனம் அங்க இருக்கும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரின் கண்டேன். படிங்க. அங்கே எப்ராஹிமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேலில் தீட்டுப்பட்டு போயிற்று. அங்க ஆண்டவர் சொல்றாரு, பயங்கரமான ஒரு அசுத்தமான காரியத்தை இஸ்ரவேல் ஜனத்துல அவர் பார்த்து இருக்கிறாரு. எப்ராஹிம் குறித்து பார்க்கும்போது எப்ராஹிம் இடத்துல என்ன காரியம் இருந்ததான்? வேசித்தனம் மிகுந்திருந்ததாம். அவங்க எல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்திருந்தாங்களாம். ஆனா அதுல இருந்து இப்ப அவங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க? கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். இப்ப ஆண்டவரே இதுதான்பா உனக்கு சரியான நேரம், இன்னைக்கு தான் நீ சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிற என்று சொல்லி, யூதாவே நான் உனக்கு ஒரு அறுப்பு காலத்தை வைத்திருக்கிற. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்ப இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிற பூரண ஆசீர்வாதம் ஜனங்களுடைய வாழ்க்கையில, சபையில மாற்றம் கிடையாது, உலகத்துல இருக்கிற பொதுவான எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் அந்த இருளின் ராஜ்யத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவதற்கு அவங்க என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க. அல்லது அந்த ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தால் தானே நான் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன் என்பதை அவங்களால அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த எப்ராஹிமுடைய காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், ஐயோ இவ்வளவு பாவத்தில் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்காக வைத்திருக்கிற அறுவடை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு புலம்பல் மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்கள் ஒரு சரியான நேரத்தில் எடுத்த ஒரு சரியான தீர்மானம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடையை கட்டளிட்டது. நல்ல கரங்களை தட்டுங்களேன்.